நமஸ்கார மக்களே, நான் சீனு ஃப்ரம் மும்பை பேர் வச்சுருக்கிறது யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு டோம்பலி பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டோம்பலி அண்ட் டோம்பலி ஸ்டேஷன் மகாராஷ்டிராவோடது ஃபினான்ஷியல் கேபிட்டல் சிட்டி. மும்பைலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்குது. சபர்பு இது. இந்த டோம்பலியில் எப்படின்னா எல்லாத்தோட ஜாஸ்தி மிடில் கிளாஸ் காரெல்லாம் இருக்கா. மராட்டிக்காரெல்லாம் இருக்கட்டும், சவுத் இண்டியன் காரெல்லாம் இருக்கட்டும், அண்ட் இந்தியாவோடது வேறு இங்கேருந்து வந்து வேறு எங்கேருந்தாவது வந்து இங்கே செட்டில் ஆனவாங்கலாம் எல்லாம் மிடில் கிளாஸ், மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அண்ட் டோம்பலியோட ஒன்று வெரி இம்பார்ட்டன்ட் யூனிக் ஃபீச்சர் என்னன்னா, இது 93% இங்கே இருக்கிற மக்கள்லாம் லிட்ரேட். அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிஸியஸ்ட் சபப். லிட்ரேச்சரில் இருக்கட்டும், ஃபெஸ்டிவலில் இருக்கட்டும், அண்டு பப்ளிக் ஆக்டிவிட்டீஸில் இருக்கட்டும், இங்கே எல்லா ஃபங்க்ஷனும் மராட்டிக்காரர்களோட ஃபங்க்ஷன்லாம் இருக்குது பாருங்க. குடி பாடவா அண்ட் எல்லாரும் கொண்டாடுறது கணபதி, அப்புறம் பொங்கல் அண்ட் அதர் ஃபெஸ்டிவல், தீபாவளி, இதெல்லாம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம் டோம்பலியில். காரணம் என்னென்னா, இங்கே ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்காங்க. அண்ட் இந்த டோம்பலி ஸ்டேஷன் 1886 கட்டினது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90 இயர்ஸ் ஆயிருக்கும் மேலே, இல்லையா? அண்டு ஒரு நாளைக்கு இங்கே டோம்பலிலேருந்து மும்பை பக்கம் போகிறது மிடில் கிளாஸ் மக்கள்லாம் வேலை பண்ணுறதுக்கு, ஜென்ட்ஸ் லேடிஸு எல்லாரும் வேலை பண்ணுறதுக்கு போகிறது வருது. எவ்வளோ பேர் தெரியுமா? 3லேருந்து 3.5 மினிமம் 3.5 லட்சம் பேர் இங்கேருந்து டெய்லி மும்பை போயிட்டு திரும்பி வரா. மும்பை பக்கமும் போகிறா, இந்த பக்கம் கல்யாண் கர்ஜத் பக்கம் போகிறவங்க போகிறா. மும்பை பக்கம், நவி மும்பை பக்கம் ஜாபுக்கு போகிறா. ஸோ அப்போனா யோசிச்சு பாருங்க, இந்த டோம்பலி ஸ்டேஷனோடது எப்படி பிஸியஸ்ட் ஸ்டேஷன் மும்பை சபர்பில். இந்த மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜனோட இதை இந்த டோம்பலியும் சேர்த்துருக்கேன். ஸோ இதை ஸ்மார்ட் சிட்டி பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். மீன்ஸ் ஆல் த ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஆகிருக்கு, பிளாட்ஃபார்ம்ஸை ரீடெவலப் பண்ணுறா, ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பண்ணியிருக்கா. ஸோ நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு டோம்பலி ஸ்டேஷன் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ப்ளீஸ் வெயிட். இது டோம்பலி ஃபுட் ஓவர் பிரிட்ஜோடது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். பாருங்க, டோம்பலி ஸ்டேஷனோட ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். இப்போ 3ஆம் நம்பர் பிளாட்ஃபார்த்தில் மும்பை சிஎஸ்டி போகிற ட்ரெயின் வருது. 11:23 early morning. early morningனா 11:23. இன்னைக்கு ஹாலிடே இந்த பக்கம், ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கிறது மும்பையில். ஸோ எல்லாருக்கும் லீவ் விட்டுருக்கேன். பாருங்க, கூட்டம் ரீசனபிள் கூட்டம். ஆஸ் ஆஃப் நோ இப்போ எப்படின்னா டோம்பலில 5 பிளாட்ஃபார்ம் இருக்கு. கொஞ்ச நாள்ல ஜாஸ்தி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. दादर जाने वाली तेज लोकल है। ये लोकल भिवाहानी घाटकोपर, कुर्ला,
स्थानकों पर रुकेगी। ஸோ இது டோம்பலியோட ஃபுட் ஓவர் பிரிட்ஜ், ஒரு பிரிட்ஜ், ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ். அஞ்சாம் நம்பர் பிளாட்ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு தாதருக்கு கிளம்புறது தான் வண்டி, ஏசி வண்டி 11:29 ஃபாஸ்ட். தாதர் போகிறதுக்கு ஏசி ட்ரெயின். இப்போ நான் உங்களுக்கு டோம்பலி ஈஸ்ட் சைடு வருது, கொஞ்சம் வீடியோ ஃபுட்டேஜ் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் சைடில் பிரிட்ஜிலேருந்து இறங்கி டோம்பலி ஈஸ்ட் பக்கம் போயிருக்கேன். गेट नंबर 4 डोंबली ईस्ट साइड में गेट नंबर 4 ऋषि भाई को भी बोला स्टेशन होती है, मार्केट ना रखे, रेस्टोरेंट मार्केट. गेट नंबर 4 இந்த மாதிரி இன்னும் இந்த பக்கம் 4 கேட் இருக்கு. வாங்க இந்த பக்கம் போலாமா? இது வந்தாச்சு. இப்போ நம்ம டோம்பலி ஈஸ்ட்ல கேட் நம்பர் 3 பாருங்க. डोंबली ईस्ट गेट नंबर 3. ये टिकट काउंटर इन द पक्का देखिए पहले टिकट काउंटर கூட்டத்தை பாருங்க, ரீசனபிள் கூட்டம். இப்போ गेट नंबर 4 ஆயாச்சு, 3 ஆயாச்சு. டோம்பலி ஈஸ்டும் வெஸ்ட்ல இந்த வால் இருக்கு பாருங்க, பவுண்டரி வால். அதில் டோம்பலி செலிபிரிட்டிஸ் யார் யார் டோம்பலிக்கு டெவலப்மெண்ட்டுக்கோ, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில், லிட்ரேச்சரில், இல்லை ஸ்போர்ட்ஸில், எந்த ஃபீல்ட்லேயும் ஏதாவது அற்புதமான வேலை பண்ணியிருக்காங்க, அவங்களோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இவர் பேர் என்ன? வித்யாதர் பஸ்குட்டே. 60 வயசுக்கு அப்புறம் இவர் ரிட்டையர் ஆன அப்புறம் என்ன பண்ணாருக்கு தெரியுமா? 12,752 கிலோமீட்டர் நடந்திருக்காரு ஆல் ஓவர் இந்தியா.
ஸோ எவ்வளோ பெரிய ரெக்கார்டு. இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோ எந்த ஃபீல்டு ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காளோ அவளோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போட்டிருக்கா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறது பர்சன் டாக்டர் R.M. பட். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசன் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க டோம்பலிக்காரா. இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்டோடது ஸ்டாஃபோடது யூனியன் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். அவரோட டீட்டெயில் போட்டுருக்காங்க. டோம்பலில ஃபர்ஸ்ட் ரிக்ஷா யார் ஆரம்பிச்சிருக்கா? குருநாத் தथा ராஜாபாவு வீர்கர். இவர் ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டோம்பலில ரிக்ஷா 1972. அதுக்கப்புறம் டோம்பலில ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்காரு வெங்கடேஷ் வாசுதேவ் குல்கர்னி. இன்னொரு கேட்டு காமிக்கணும். நிறைய வேலை நடக்குது பாருங்க. நடுவில் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் பண்ணியிருக்கா, எக்ஸ்ட்ரா ட்ராக் போட்டுருக்கா, 6th and 7th ட்ராக் போட்டுருக்கா. கல்யாண்லேருந்து மும்பை மட்டும் எல்லாம் வேலை நடந்துருக்கு. ஸ்டேஷன்ல டெவலப்மெண்ட் ஒர்க் நடந்துருக்கு பாருங்க. இதை பாருங்க, இன்னொரு கேட். வேலை நடந்திருக்கு பயங்கரமா. நல்லா பார்ப்போம். டோம்பலி ஈஸ்ட்ல வந்தேன்னா 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வெளியில் சென்ட்ரல் ரயில்வே கராலோட சொசைட்டி இது இருக்கு. சென்ட்ரல் ரயில்வே மேன்ஸ் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இங்கே எல்லாம் வெரி ரீசனபிள் ரேட்டில் உங்களுக்கு பொருள் கிடைக்கும். ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், பேகு, சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் சாமான்லாம், பிஸ்கெட்டு, ஷாம்பு, வெரி ரீசனபிள் ரேட். சென்ட்ரல் ரயில்வே மேன்ஸ் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டோம்பலி ஈஸ்ட் பேரலல் டு டோம்பலி ஸ்டேஷன் இருக்கு. 5ஆம் நம்பர்லேருந்து வெளியில் வந்தோம்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேட் நம்பர் 1 டோம்பலி ஈஸ்ட் பக்கம். இந்த பாருங்க,
டோம்பலி வந்தேன்னா டோம்பலி ஈஸ்ட்ல உங்களுக்கு ஒரு கோயில் இருக்கு, கணபதி கோயில், கணேஷ் கோயில். அதுக்கு பேர் என்னன்னா ஸ்ரீ கணேஷ் மந்திர் சன்ஸ்தான் டோம்பலி ஈஸ்ட். இந்த கோயில் பற்றி டீட்டெயில் போட்டிருக்கேன். இந்த கோயில் ஆல்மோஸ்ட் 100 வருஷம் பழசு. 1924 இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இதை பாருங்க. கட்டியிருக்கான். அந்த கோயில் பற்றி டீட்டெயில் இங்கே டோம்பலி ஈஸ்ட்ல பவுண்டரி வாலில் அதோட டீட்டெயிலை போட்டிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு டோம்பலி வெஸ்ட் பக்கம் அழைச்சிட்டு போகிறேன் வீடியோவில். ஈஸ்ட் காமிச்சாச்சு, வெஸ்ட் பக்கம் போகிறேன். நான் இப்போ ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் நிற்கிறேன். கூட்டத்தை பாருங்க. प्लॅटफॉर्म क्रमांक 2 वर आलेली लोकल बस 40 मिनिटांची महाराष्ट्राने जुनी लोकल आहे. प्लॅटफॉर्म क्रमांक 2 वर आलेली लोकल 40 मिनिट. ஒரு நாளைக்கு இங்க 3.5 to 4 லட்சம் பேர் போவாங்க கிட்டத்தட்ட. நான் டோம்பலி வெஸ்ட் பக்கம் போயிருந்தேன். இங்க பாருங்க, பிளாட்ஃபார்ம் 2லேருந்து டிட்வாலா போயிருந்துருக்கு. டிட்வாலா ரொம்ப ஃபேமஸ். டிட்வாலா கணபதி டெம்பிள். பாம்பே வந்தால் ட்ரை பண்ணுங்க டிட்வாலா போகிறதுக்கு. கணபதி கோவில் டிட்வாலாவில். நான் ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் இறங்கியிருக்கேன். இங்கேருந்து வெளியில் போய் உங்களுக்கு இந்த சைடு வால் காமிக்கிறேன். டோம்பலி ஸ்டேஷன் வெஸ்ட், டோம்பலி வெஸ்ட் பக்கம் போயிருக்கேன் 1ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம். இப்போ நான் இருக்கேன் டோம்பலி வெஸ்ட்டில். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து வெளில வந்துட்டேன். இங்கே ஃபுட் ஓவர் பிரிட்ஜை கனெக்ட் பண்ணி அதை பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. ரோடு கிராஸ் பண்ணாமல் நீங்கள் மேலேருந்து ஸ்டேஷன்லேருந்து ரோடு கிராஸ் பண்ணாமல் கீழே இறங்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கேட் நம்பர் 4. நல்லா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இது கேட் நம்பர் 4 இன்னும் ரிப்பேர் பண்ணியிருக்கா புதுசா. ஓகே, நம்ம போனால் பாக்கி கேட்டு பார்க்கறது. டோம்பலி வெஸ்ட் பக்கமும் வாலில் டோம்பலி பற்றி டீட்டெயிலாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. मुंबई पुणे हाईवे பண்ணுறவர் दत्तात्रेय पी महेश्वर और पति डिटेल கொடுத்துருக்கா. अखिल भारतीय मराठी साहित्य सम्मेलन अध्यक्ष चीफ भावे सर और डिटेल கொடுத்துருக்கா. அதே மாதிரி नावरे सर இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ डोंबली गेट नंबर
3 वेस्ट साइड वेस्ट साइड गेट नंबर 3 இங்கேயும் பாருங்க டோம்பல்லி ஸ்டேஷன்ல வெஸ்ட் பக்கம் நீங்க வந்தீங்கன்னா மச்சி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்க்க கிட்டக்க பக்கத்துலயே ஒரு சின்ன கணபதி கோவில் இருக்கு. குட்டி கணபதின்னு சொல்லுவாங்க தமிழ்காரெல்லாம். கணபதி ரொம்ப பழசு. இது ரிக்ஷா ஸ்டாண்டும் இருக்கு. இங்கே ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. அதை இப்போ ஒடிச்சு என்ன பண்ண போறாங்கன்னா கிரவுண்ட் +6 or 7 ஃப்ளோருக்கு முனிசிபாலிட்டிக்காராக கட்டின்னு இருக்கா. இங்கே பாருங்க ப்ளூ ஆஸ்பெஸ்டஸ் ஷீட் போட்டு பண்ணிக்கூடாதுல க்ளோஸ் பண்ணிட்டா என்க்ளோஸ் பண்ணிட்டா. அங்கே ஃபிஷ் மார்க்கெட் கட்டுறா ஏசி. கேட் நம்பர் 4 பார்த்தாச்சு, 3 பார்த்தாச்சு. அப்போ அடுத்த கேட்டுக்கெல்லாம் பார்க்கலாம். இது கேட் நம்பர் 2. டோம்பல்லி வெஸ்ட் சைடில் கேட் நம்பர் 2. இது டோம்பல்லிய MMR ரீஜனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கான். மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜனுக்குள்ள டெவலப்மெண்ட் ஒர்க் பயங்கரமாக நடந்துருக்கு. 4 பக்கமும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துருக்கு. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் எஸ்கலேட்டர் போட்டாச்சு. டோம்பல்லி ஈஸ்ட் பக்கமும் வெஸ்ட் பக்கமும் லிஃப்ட் இருக்கு. பெரிய பிரிட்ஜ் கட்டினாங்க, ஃபுட்ஓவர் பிரிட்ஜ். முன்னாடி மும்பை லோக்கல் எப்படின்னா 9 போகிஸ் இருந்தது, 9 டப்பா இருக்குது. அப்புறம் இதை 12 பண்ணோம். அப்புறம் இப்போ 15 பண்ணியிருக்காங்க. 15 கார், 9 கார், அப்புறம் 12 கார், இப்போ 15 கார். அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம். நீங்கள் மக்களுக்கு ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ட் பண்ணணும். அந்த வேலைலாம் பயங்கரமாக நடந்தது. இல்லைப்பா டோம்பல்லி வெஸ்ட் சைடில் கேட் நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பாருங்க. Okay.